டேய் புது விக்கெட்ரா, செம்ம விக்கெட். விக்கெட்டா? கை போன பக்கெட் மாதிரி ஊந்து கிடக்குது, இதை போய் விக்கெட்டுன்ற? ஏய் சும்மா இருடா. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? நம்ம கிரக பிரவேசம் பண்ணி பால் காசத்துக்கு கெஸ்ட் வந்துக்கிறாங்க. மூஞ்ச பாரு. இன்னும் அவனுக்கு எத்தனை பேர் உள்ள தூக்கி போட போறானுங்களோ. இல்ல எதுக்கு உங்களை உள்ள பிடிச்சி போட்டாங்க? எனக்காக. பாலும் டிகாஷனும் சேர்ந்தா காப்பி ஆகும், நானும் அவளும் சேர்ந்தா ஹாப்பி ஆகும். எனக்கு பிபி ஆகும். மூஞ்சில காரி தூப்பிட போறேன். கொஞ்ச நேரம் கம்மி இருக்கு போறேன். ஏங்க சொல்லுங்க, உங்களே உள்ள பிடிச்சி போட்டாங்க? நான் பியூட்டி பார்லருக்காக வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நானே சொல்றேன். மொத்த மேக்கப் நீங்களே போட்டுன்னு இருப்பீங்க. ஊர்கார பொம்பளைலாம் சேர்ந்து உங்களை தொடர்பு கட்டில வச்சு தொத்திருப்பாங்க. நீ போய் மேக்கப் கிட்டலாம் எடுத்து எப்போ போ. என் ரூம் எங்க இருக்கு? தனி ரூம் இருக்குது. எங்க? ஆமா இருக்குது. அதுவும் அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஆனால் அங்கேயும் உங்களால் நிம்மதியாக தங்க முடியாது. அடிக்கடி கற்பாம்பூச்சி மாதிரி வந்து எட்டியும் பாப்பா. இவங்களை விட்டா பேசிட்டே இருப்பாங்க. நீங்க வாங்க நம்ம போலாம். பிச்சை, ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும். அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீ நினைக்கிற மாதிரி அந்த ஹெல்ப் இல்லை. என்ன ஹெல்ப்? நீ ரொம்ப நாளா சௌமியாவை ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படா தெரியும்? ஏன்னா நாங்களா தான் பண்ணிருக்கோம். அம்மா என்ன என் மேல திடீர்னு இவ்வளோ ஆக்குற? அக்கறையும் இல்லை சக்கரையும் இல்லை. உனக்கு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கம்யூனிட்டிலாம் முடிவு பண்ணியிருக்கோம். டேய் நம்ம மாமா வேலை பார்க்க போறோமா? நம்மள நீ தான் பண்ண போற. ஆனா கரெக்டா பண்ணனும், டைம் பண்ணனும். ஓகேவா? பிச்சை, உனக்கு எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றது? உனக்கு போனே ரீச் ஆகல. அப்படியே கேட்ல ஒருத்தன் ஓவரா பேசினா அடிச்சு போட்டுருக்கேன். அவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போடு. பாத்தியா மச்சான், ரவுடி பம்பு. கேமரா எல்லாம் காட்டணும், ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் தூக்கி போடுங்க. டேய் மச்சான், நம்மள கேமரா கட்ட சொல்றான். என்னடா இவங்க இப்படி இருக்காங்க? கவலைப்படாத, இன்னைக்கு நைட் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆக முடியுமா? முடிச்சு காட்டுறேன். பாப்போம். வா. ஆமா. அங்க ஒரு கேமரா இருக்கு. ஓகேப்பா. தோ அங்க ஒன்று எடுக்கணும், அங்க ஒன்று எடுக்கணும். தோ அங்க பாரு, அங்க ஒன்று. என்ன எடுனா ஜவுளிகளில் துணி எடுக்கிறோம். பொறுமையாக ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும். சும்மா நின்று அங்கே எடு இங்கே எடுன்னு ஒருத்தன் வேலை செய்கிறான்னு எல்லா வேலையும் அவனுக்கே கொடுக்கக்கூடாது. இல்ல பிச்சை, எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு அதே டவுட் தான். ப்ரோ, நம்ம தப்பிச்சு போகிற வழியெல்லாம் சிசிடிவி கேமரா எடுக்க சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா எடுக்க சொல்கிறீங்க. என்ன ப்ரோ? மீனுக்கு மூளை இருக்குன்னு எல்லாரும் சொன்னப்ப நான் நம்பல. இப்போ நம்பிட்டேன். அப்போ நீங்க என்ன நம்பலையா? ப்ரோ என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்டீங்க? சத்தியமாக நம்பல ப்ரோ. உன் மூஞ்சை பார்த்தா நம்பிக்கை வர மாட்டேன். வாங்க போகலாம். நான் எதையும் நம்ப மாட்டேன். நம்ப ப்ரோ, நான் உங்களை நம்புறேன். ஃபாலோ மீ. நான் பார்க்குறப்ப என் மனசு அப்படியே குலுங்குண்டா குலுங்க. டேய், எங்க எல்லாரும் அங்கே வேலை பார்க்க விட்டு இங்கே என்ன முருங்கா மரத்துக்கு கீழே இருந்து முறுக்கி நிற்கிறீங்க? அச்சி ரெண்டு பேரும் போங்க. தனித்தனியா போங்கடா. இவனுங்களை பார்த்துக்கிறதே ஒரு வேலையை போடும் போது நம்ம வாழ்க்கை முறுக்கா செஞ்சு சாப்பிட்றதுலேயே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்ன பாக்குற? ஹெல்ப் பண்ணு. வா, நீ கேட்ட எல்லா கேமரா எடுத்து வந்துட்டப்பா. இனிமேல் உங்கள் ஊரில் எடுக்கணும் செல்ஃபோன் கேமரா மட்டும் எடுத்து வரலாம். இப்போயாவது வெளியே போகுது, வெளியே காட்டுப்பா. இருடா, கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கிறியா? ஏன்டா கேமரா எடுக்கும்போது மட்டும் அங்கே ஒன்று எடு இங்கே ஒன்று யோசிக்காம சொன்னா இப்போ யோசிக்கிறேன்டா. டேய், லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு யோசிக்கிறேன்டா. நான் பேர் சொன்னேன், நம்பாதீங்க அம்மா. இதுதான் ஊரோட எல்லை. ஆமா, எல்லா கேமராவும் காட்டியாச்சுல்ல ப்ரோ? உங்க முன்னாடி தானே கட்டினேன். எல்லாத்தையும் கட்டி அப்படி ஓரமா வச்சிருக்கேன் ப்ரோ. ஒன்று கூட உள்ள. சூப்பரா. சரி, கிளம்புங்க. இது மிலிட்டரியில் பண்ணியிருந்தா வேலையாவது கிடைச்சிருக்கும். அப்பாடா, இந்த சுதந்திர காத்தை சுவாசிக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? சுதந்திர காத்து சொல்லி காத்தை இறங்கி விட்டியாடா எறும்பாடு. நசிக்குதானா விட்டேன். சுதந்திர காத்த விடுங்கடா. அங்க பாருடா கொஞ்சம். எல்லையில நிக்கிறாங்கடா. எல்லையிலையும் வந்து தொல்லை கொடுக்கட்டானே இந்த தோல் வாயன். வசமாக மாட்டிக்கொண்ட இளங்கன்றுகளே அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கமா? என்ன மீன் குஞ்சு, எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒட்டுமொத்தமா கிளம்பிட்டீங்க காலை கடனுக்கா? ஒண்ணு இல்ல, ஊர் சார்பில் ஒரு சின்ன நன்றி சொல்லலான்னு வந்தோம். எதுக்குண்ணா நன்றி? புரியல இல்ல? புரியல. சொல்றேன். அது ஒண்ணுலப்பா, நம்ம மாட்டின கேமராலாம் பழசாயிருச்சுன்னு அதை கழட்டுறதுக்காக வெளியே விசாரிச்சோம். 25,000 ரூபாய் கேட்கறானுங்க. சரி அப்புறம் கழட்டிக்கலான்னு விட்டோம். ஆனா நீங்க ஒரே நைட்ல ஒத்த பைசா வாங்காம எல்லா கேமராவும் கழட்டிக்கலாமே. நான் காசு கொடுத்தாலே வேலை செய்ய மாட்டேன்.
உங்களுக்கு ஓசியில் வேலை செஞ்சு கொடுத்துறோம் பாரு. காசை மிச்சம் பண்ணீங்கல்ல, அதான் ஊர் சார்பில் ஒரு சின்ன நன்றி. இல்ல இந்த ஊரே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறவன் நம்மள மட்டும் எப்படி எஸ்கேப் ஆக விடுவானு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? இந்த வெங்காயத்தை அங்கேயே வெட்டுருக்க வேண்டியதானே, இங்கே வெட்டி எல்லாருக்கும் தண்ணி வர வைக்கிறேன். வாட்டி சொல்ல ட்ரை பண்ண. நீ அவனை ட்ரை பண்ண நினச்சேன். இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா இப்பவே குத்து. நீங்க ஒன்றும் பள்ளத்தில் விட்டனே. போயிடுவோம். காலங்காத்தால நம்மள தான் அலாரம் வச்சு அலற விடுறானுன்னு பார்த்தா இப்போ ஆறுனாச்சு ஊரே அலற விடுறானு. யாரா அவனுங்க? அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன? நம்மளும் அப்படியே கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து எஸ்கேப் ஆயிடலாம். கூட்டத்தோட கூட்டமா போய் முன்னாடி போய் அவன் காரத்துல மூஞ்சில முட்டுறா போயோ. அவன் அவன்கிட்ட சென்டிமெண்டா பேசி அவன் சென்டிமெண்ட் மூட டச் பண்ணி நம்மள எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாமா? அவன் சென்டிமெண்ட் மூட்ல இருந்தா பரவாயில்ல, வேற எதனா மூட்ல இருந்து உங்களை கார்ல தூக்கி போட்டு போயிட்டானா உங்களே யார காப்பாத்துறது? பேசிக்கிட்டே இருக்காதரா, யாருன்னு போய் பார்க்கலாம். ஜெயிலேருந்து வீட்டுக்கு கூட வராமல் போனீங்களே, போன செய்தி என்னாச்சுன்னு? போன செய்தி மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு நல்ல செய்தி இருக்கு. ஒரு நிமிஷம், உங்க நல்ல செய்தி இருக்கட்டும், முதல்ல எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல செய்தி வேணும். எங்களை எல்லாம் எதுக்கு அடைச்சு வச்சிருக்கீங்க? எங்களை என்னதான் செய்ய போறீங்க? உங்களை என்ன பண்ண போறதை விட முதல்ல இங்க என்ன நடந்துன்னு தெரிஞ்சுங்க. சகல வா சகல அப்படியே லுங்கி கட்டின மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கு சகல. அவனை விடு. ஆனா இமிடியேட்டா பூட்ட திறந்து எங்களுக்கு தெய்வத்தை காட்டு, கைகாலெல்லாம் உதறல போக்கிடுவோம் சகல. இன்னைக்கு கிராண்ட் ஓபனிங் சிறப்பு விழா. யாரு ஃபுல் வாங்கினாலும் ஒரு குவார்டர் ஃப்ரீ. இத கேளு, ஆனா சகல குவார்டர் வாங்கினா ஒரு ஃபுல் ஃப்ரீ. சாப்பிடு. ஊறுகாய் ஃப்ரீயா இல்லையா? ஊறுகாய் ஃப்ரீயா வேணுமா? ஊறுகாய் ஊர்ல எவ்வளவு ஊற போட்டுருப்பா, அங்க போய் ஊறுகாய் நக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாவே நாக்குல தருவாங்களா? அவனுக்கு தடவறதெல்லாம் விடு, சீக்கிரம் கடையை தர. ஆமா டைம் ஆச்சு. ஆமா டைம் ஆச்சு. என்ன சரக்கு அடிக்காமையா அப்படியே ஷாக்காயி நிக்கிற? சாவி கொண்டு வரலையா? என் பூட்டுக்கு சாவி இருக்கு சகல. என் பூட்டுக்கு மேல இன்னொருத்த பூட்டு போட்டுருக்கானே, யார் அது? பூட்டுக்கு மேல பூட்டா? என்னையா இது அக்கிரமா இருக்கு? யார் செஞ்சது? யார் செஞ்ச வேலை இது? ஏப்பா மண்ணு முட்டை, இதெல்லாம் அந்த அட்வைஸ் வெள்ளச்சாமி செஞ்ச வேலையா தான் இருக்கும். சுரவல்லி, சுரவல்லி, என்னையா? எனக்கும் ஒரு பெக்கு போட. யோ போயிட்டு முதல்ல ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்து வையா. போயா. ஆம்லெட் நானா? உன்னையத்தான். சரக்கு வேணுமா வேணாவா உனக்கு? அப்ப போய் போட்டு எடுத்தா போ. போயா, என்ன பாத்துட்டு இருக்க? போ. சரி. சரக்கு அடிக்கும் போது உத்து உத்து பார்த்து வயிறு வலிய வரவாப்பான். யோ ஆ. ஆம்லெட் போட்டியா? இரு வரும். பெப்பரை கொஞ்சம் தூக்கலா போடு. பெப்பர் தானே? போட்டாச்சு போட்டாச்சு. வந்தியா? எவ்வளோ நேரம் ஒரு ஆம்லெட் போறதுக்கு இந்த ஆளுக்கு? எல்லாத்துலயும் லேட்டு. இந்தாமா ஆம்லெட். நீ கேட்ட பெப்பரும் போட்டிருக்கேன், கூடவே சீரகமும் கொண்டு வந்திருக்க. சாப்பிடு, தூக்கு. யோ ஏன் எதை சொன்னாலும் உருப்படியா செய்ய மாட்டியா நீ? என்னாச்சு? போய் படி மாஸ் படுக்கா போ. கெட்ட கேட்டுக்கு பொடி மாசம், பொடி மாசம். ஐய என்ன இவா கவந்து கிடக்குறா? புருஷனை குடிக்க கூடாதுன்னு சொல்ற பொண்டாட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். புருஷன் குடிக்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம குடிக்கிற பொண்டாட்டியை இப்பதாண்டி பாக்குறேன். குடிகார பேயே. ஐயப்பா மாப்ள, ஆமா எங்கடா கீத்து வீடே காணோம்? மாப்பிள இதான் மாப்பிள கீத்து வீடு. போட்டா அது கீதா வீடுடா. நம்ம கீதா வீடா? ஏன் கீதா வீடு? வச்சுக்க. ஐ கீத்து வீடு. ஏய் வாங்க. இதென்ன வச்சுக்கவா? ஏ கிளவி, என்ன? நீ தான் சரக்கு வேணும் வாட்ஸ்அப் பண்ணியா? ஆமா நான் தான் வாட்ஸ்அப் பண்ணேன். ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா வண்டி ஆடி அசைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு யூட்டன் போட்டு வரவே நம்ம கோச்சு கதை செல்லாம். ஏன் மாப்பிள கிளவி எல்லாம் போய் கொடுத்துறா? ஆமா இவர் வருத்தப்படா வாலிபசங்க தலைவர். கஸ்டமர் சர் காட்ரா, வாடிக்கையாளர்களிடம் தெய்வம். கோவம். ஏய் சரக்கு உனக்கா
உன் புருஷனுக்கா? அவன் கிடக்குற மூதேவி சரக்கு எனக்கு. இந்த மாதிரி கிளவிட்டெல்லாம் நீ தான் கரெக்டா ரேட்டு பேசுவ. நம்ம எம்ஆர்பி எவ்வளோன்னு சொல்லு. இருக்க சரக்கு வெளியில இருக்க சரக்கை விட 2 மடங்கு விலை அதிகம். டபுள் ஓகே. எந்தடி விலகு. அப்போ ஒரு 550 ரூபாய் வெட்டிட்டு பார்த்து. நான் ஜிபே பண்றேன். அட்வான்ஸ் பார்ட்டி. ஜிபே பார்ட்டி. ஆமா. அப்டேட். ஆமா ஆமா. நம்புறேன். உனக்கு பிடிச்ச பாட்டு எடுத்துக்கோ. சரி. நான் இதை எடுத்துக்கிறேன். இதா. ஐயோ திறக்க முடியல. சரக்கு அடிக்காம கையெல்லாம் நடுங்குது. ஐயோ போய் சேர்ந்துற போறேன். இந்தா. ஐயோ தண்ணி கலக்கல. தண்ணி கலக்கல. அது ரா பாட்டிடா. ஏய் பாட்டியா. தூ ராவாடிங்க பாட்டிடா. எப்படி சரக்கு எப்படி? என்ன சரக்கு ஏறவே இல்ல. சுமாரா தான் இருக்கு. சுமாரா? ஆமா. உனக்கெல்லாம் ஃபேக்டரியில காய்ச்சி சுட சுட கொதிக்க கொதிக்க வாயில ஊத்தணும். அப்பவும் சுமார் தான் சொல்லுவேன். அடப்பாங்கடா பாக்கெட் வைங்களா. கிளவி சரக்கு அடிச்சிட்டு புருஷனை போட்டு சாத்துவா போட்டு அப்புறம் அவன் வந்து நம்மள சாத்திர போறான். இவருக்கு போதை எடுத்துக்கும் நம்ம பாதையை மாத்திரம். எவன்டா வீல காலில் விடுறது? வெள்ளச்சாமின்னு மஞ்சள் கலர்ல எழுதியிருக்கான். பச்சை மாப்பிள்ள. எதுக்குடா? அட்வைஸ். ஏன்பா தொல்லச்சாமி வெள்ளச்சாமி கூடவே கருப்பு சாமியை கூட்டு வந்திருக்கான். டேய் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? நீங்கெல்லாம் திருந்த சொல்றதை விடவே மாட்டீங்களா? நீங்க கடையை இழுத்து முடிட்டா எங்களால கடையை ஓபன் பண்ண முடியாதா? எப்படி நடமாடும் ஒயின் ஷாப்? இதுக்கு பூட்டும் கிடையாது, சாமியே கிடையாது. உன் போலீஸ் ஃப்ரெண்ட் வந்து கேட்டா ஓ நியூஸ் குடிக்கிறதுக்கு சொல்லுவான். அதே போலீஸ் இவ்வளவு பாட்டில் எதுக்குன்னு கேட்டா குளிக்கிறதுக்குன்னு சொல்லுவான். குளிக்கிறதுக்குன்னு. ஏய் மண்ணு, ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்கள உருப்பட மாட்டீங்களா? மச்சான் ஒரு நல்லது தானே சொல்றாரு. பண்டானடா புல்லட்ல புத்திமதி சொல்ல. போங்கடா தெரிஞ்சு சொல்றா. போங்கடா. ஒரு நாள் இருக்கு உனக்கு. கட்டு போங்கடா. மாப்ள இவனுங்கெல்லாம் சவுதி மாதிரி தலையை வெட்டு மாப்ள. காலையில கவுளி 8 தடவை கத்தும் போதே நினைச்ச காசு கிடைக்காது. ஊர்ல எந்த பையிட்ட கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல காசு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்களே. ஊரெல்லாம் கடன் வாங்கினா இப்படிதான் போல இருக்கு. என்ன வாசல்ல கோலம் போட சொன்னா வயிற்றுல கோலம் போட்டு வச்சிருக்கா. எவனுக்கோ நூலு விட்டுட்டு இருக்கா. இவளுக்கு நாம நூலு விட்டு இவ சுருக்கு பைய அப்புற வேண்டியதா. அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா? சூரவல்லியே சூரியே இரு இந்த சனியனை அனுப்பி வச்சுட்டு வரேன். என்னையா? ஒண்ணு இல்ல, ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தா ஓடி. அதானே பார்த்தேன். இந்த புடி. என்ன ஓவரா நனைஞ்சிருக்கு. ஆறுமுகம் கடையில கொடுத்து அயன் பண்ணும் போல இருக்கு. ஏமா ஒருவேளை அயன் பண்ணும் போது கிழிஞ்சிருச்சுன்னா 1000 ரூபாய் கூட. இங்க பாரு, ஒரு வாரம் 10 நாளைக்கு வீட்டு பக்கம் வரக்கூடாது. வந்த ஒரு 2 காலை உடைச்சிரும் பாத்துக்க. வரமாட்டேன் நான் சொல்லிக்கிறேன். ஏய் எதுக்குடா ஏன் வீட்டு விஷயத்துல தலையிடுற? நீ பொழப்பையா, உன் பொண்டாட்டி ஊரெல்லாம் சுத்துறா, இது கேட்க மாட்டியா? மேஞ்சா என்ன துட்டு வருது இல்ல? எவ்வளவு வாங்கல? வலது பக்கம் 1000 ரூபாய், இடது பக்கம் 1000 ரூபாய். வலது பக்கம் வாங்கினீங்கல்ல, அந்த 1000 ரூபாய் கொடு. எதுக்கு? பணம் கொடுக்கலன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். பஞ்சாயத்தை எதுக்குடா கூட்டுற? ஏய், இந்த ஊருக்குள்ள நீ வராத விஷயத்தை நான் சொல்லாம இருக்கணும்ல? அட போடா 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 பொறுக்கி. நீ என்னடா சொல்லிட்டு போற? நானே ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போவேன்டா, சொல்லிட்டு போவேன். இப்ப பாரு, நான் ஊருக்கு போறேன் போயிருச்சு. ஒரு வாரம் 10 நாளைக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்ட வீட்டு பக்கம். நீ எப்ப வர? மாப்பிள, இது பெரிய கருப்பு, இது சின்ன கருப்பு, இது நொண்டி கருப்பு, இது ஐயனாரு, இது முனீஸ்வரர். மாமா நான் இருக்கிறேன்ல மாப்பிள்ள, எல்லா காவல்துறையும் உள்ள போயிடுச்சு. என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னே உள்பட, தெரியுமில்ல? உன் சைடிஸ நீ காட்டிட்ட, என் சைடிஸ நீ பாரு மாமா. யாரா? என் பொண்டாட்டிதான். அவ போட்டோவை பார்க்கும்போது மாமா எனக்கு வரும் பாரு கோவம். அதான் மாமா என் சைடிஸ். சந்தோஷத்துக்கு மாமா என் குழந்தையா மாமா. குழந்தையாளா?
குழந்தையான்னு சொல்லும் போது எச்சியா ஊத்துறடா. ஏன்டா மாப்பிள்ள? மாமா மாப்பிள்ள என்ன பொல்லாத வீட்டுல இருந்து புதுசா ஒருத்தன் வேற என்ன? புதுசா இல்ல மாமா, புதுசு புதுசா ஏங்க வராங்க. பார்த்து பத்திரமா போங்க. உங்க ஸ்பீடு என்னன்னு எனக்கு தெரியும். பைக்கில் 40க்கு மேலே போகாதீங்க. ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிங்லேயே எடுத்துருங்க. இல்ல அப்படியே உங்களை தேடி வந்துருவேன் பார்த்துக்குங்க. சரியா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. பார்த்து பத்திரமா போகிற செல்லம். பைக்கில் 40க்கு மேலே போக மாட்டேன். ஆ, உன் ஃபோனை ஒரே ரிங்கில் எடுத்துடுறேன். ஓகேவா? ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நீ உள்ளே போய் தாப்பா போட்டுக்க. ம். வேற யாராவது வந்து கதவை தட்டினா திறக்காத. நான் வர்றது மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? நான் கிளம்புறேன். ம். ஏய், இரு, இரு. சட்டப்பட்டல முடி மாட்டிருக்கு. எல்லாம் உன்னோட முடிதான். ஐயோ, அப்படியே ஒழிஞ்சு தொலைஞ்சது எவ்வளவோ நேரம். இந்த குடியாரம் குப்புசாமி வேற வரேன்னா. இது என்ன கள்ள தொடர்பா? இவன் எத்தனாவது ஆளுன்னு தெரியலையே. ஆமா மாமா, ஊருக்குள்ள இதை விட பெருசாலாம் நடக்குது. அப்படியா? ஆமா மாப்பிள்ள, அடுத்த சிங்கிள் கிடைச்சிருச்சு. என்ன மாமா கிடைச்சிருச்சு? ஏய், 12 மணிக்கு மேல 3 மணிக்கு உள்ள எங்கெல்லாம் 4 கால சீவன் கத்துதா அங்கெல்லாம் 2 கால சீவன் உள்ள பூந்துறாங்கடா. என்ன மாமா, கோழியா? போட உன்ன மாதிரி கொழுந்தியா வச்சுக்கிறவங்கடா, கொழுந்தியா வச்சுக்கிறவங்க தெரியுமா? இதை மட்டும் மக்களே கேளு. எடுத்து அடியா. எங்க ஊரியா காணோம்? எல்லாத்தையும் பார்த்தாச்சுல்ல, கிளம்ப வேண்டியதானே. சும்மா தொண்ணுட்டு மனுஷனை தூங்க விடாம. டேய், இந்த பணியில ஏன்டா உள்ள கிடக்குற? நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? கள்ள காதலுக்கு இடிஞ்சலாக இருந்த பெற்ற மகனை கொலை செய்த வழக்கில் கள்ள காதலனும் காதலியும் கைதுன்னு. இதை வேற நீங்க நேர்ல பார்க்க ஆசைப்படுறீங்களா? டேய், மேலதான் உனக்கு ஒண்ணுல நினைச்சு உள்ள சரக்கு இருக்கு தம்பி. உனக்கு சரக்கு அடிச்சிட்டீங்களா? அடிச்சுட்டேன். போதை ஏறிச்சா? ஏறிடுச்சு. அப்ப சீக்கிரம் போங்க, உங்க வீட்டுல அவனை பூந்துற போறான். முடிச்சு வச்ச சரக்கு எடுத்து குடிச்சிருச்சு போல இருக்கு முண்டம். ஓகே பாய், நீ கிளம்பு. அம்மா, நான் பெத்த மகளே வெள்ளக்காரி. என்னப்பா? பைக்ல உன்னை இறக்கிட்டு போனால அவன் யாரு? ரமேஷ், என் ஃப்ரெண்டு. நேத்து ஒரு தத்துரம் இறக்கிட்டு போனால அது யாரு? சுரேஷ். சுரேஷ். முந்தா நாளே குணா. ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதா? கோச்சுக்காத என் வெள்ளக்காரி. நீ வெள்ள வெள்ளன்னு இருக்கல, இப்படி வெட்ட வெளியில வெயில வந்தா மூஞ்செல்லாம் கருத்து போகும். அப்புறம் என் செல்லத்தோட அழகு குறைஞ்சிரும். அப்புறம் உன்னை ஏத்திட்டு வர்ற பைக்கோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். ஓயே, உள்ள மாதிரி சாப்பிடு பா. எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு கேட. பாக்குறேன் பா. தலையெழுத்து. வெள்ளக்காரின்னு பேர் வச்சா டெய்லி ஒருத்தன் கூட வர்றான் வெள்ளக்காரி மாதிரியே. எனக்கு தெரியும். என்னங்க? நீங்களா? ஏங்க? சொல்லுங்க பொண்டாட்டி. முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். பொண்டாட்டி, நீங்க எதை பொறிக்க கிளம்பிட்டீங்க? என்னது? எங்க வெளியே கிளம்பிட்டீங்கன்னு? டவுனுக்கு சாமா வாங்க போறேன். சாமா? நானும் உங்ககிட்ட வர்றேன். எதுக்கு? இங்கேயே குடிச்சிட்டு கடை. அப்புறம் யாரு வீட்டை பாத்துக்கிறது? ஆமா, நான் தான். நீ ஒண்ணு பண்ணு பொண்டாட்டி, கழுத்துல ஒரு செயினை மாட்டி அப்படியே கட்டிட்டு போயிடு. நாய் மாதிரி குலைச்சிட்டே இருக்கேன். ஏய், என்ன உனக்கும் பொண்ணு மாதிரியே பைக்கா வருதா? இதையெல்லாம் ஊர் மேயறவகிட்ட போய் சொல்லு. இனி இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுன கண்ணம் பழுத்து. கண்ணம் ஏற்கனவே பழுத்துருச்சு. போமா, நமக்கு தெரியாம கும்பு கிளாஸ் போவா. என்ன மாப்பிள்ள, பொண்ணாட்டி அரைஞ்ச சத்தம் அங்கே சத்திர பெட்டி வரையும் கேட்டுருச்சா? அது ஒண்ணும் இல்ல சொரிமுத்த, அவளை டெஸ்ட் பண்ண பத்தினியான்னு. டாபர் ஒரு அறை, அது அறை இல்ல, அவ பரம பத்தினின்னு ப்ரூவ் பண்ண அக்பர் முத்திர. அடகு அரைஞ்சா பத்தினி தான். பத்தினி தான். டவுட். ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்கு என்ன, புருஷன் புள்ளை எல்லாம் சமாளிச்சுட்டு வர வேணாமா? ஏறு. சீக்கிரம் வண்டி எடு, போறோம். என்ன மேப்ல கூகுள் மேப் மாதிரி தலைய வச்சிருக்கான்? தலையில தாழ கட்ட விளையாடலாம் போல இருக்கு. நண்பா வணக்கம். வணக்கம். என்ன மாப்பிள்ள உத்தரத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, இந்த படைப்பா படத்துல வர்ற மாதிரி மேல எவனா ஊஞ்சல கட்டி இருந்தா துண்டை போட்டு இழுத்து நண்பனை உட்கார வைக்கலான்னு பார்த்தேன். போட்டு சேர போட்டுருவோம். ஹேண்ட்ஸமா இருக்க நண்பா.
உனக்கு எதிரி எனக்கும் எதிரி. அப்போ நம்ம நண்பர்கள். என் நண்பன் வெறும் தரையில உட்காந்து போறான்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சேர்ல உட்காந்து போராடு. சேர்ல வேணா எடுத்துட்டு போ. அப்ப நான் தரமாட்டமாக்குற வரைக்கும் எனக்கு இந்த தரதான். ஐ லவ் யூ நண்பா. ஏய் எர்ராச்சாரா எர்ராச்சாரா சேர போடுறீங்க. நீ வெட்டி இருக்கிற கட்டிங்கி கோல அவன்லாம் ஒரு ஆளுவ பொண்டாட்டத்துக்கு உள்ள வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை மாத்துறேன் வசதியை மாத்துறேன் டயலாக் அடிச்சிட்டு இருக்கா. நீ என்னடா புத்தர் மாதிரி சமணம் போட்டு உட்காந்துருக்க. பார்த்து திருவோட கையில கொடுத்துட்டு போயிட போறான். திருவோடு ஏந்த நான் இங்க உட்கார்ல. என்ன நான் பண்ண போற பிளான்ல அவனை திருவோடு ஏந்த வைக்க போறேன். நீ வச்சிருவ. அதான்டா தோற. என் செல்லம் தருதல கிராமத்திலேயே தரமான தலை உன் தலை தான். காஞ்சிபுரத்துல நெஞ்ச சாமுத்திரிக்கா பட்டு படம் மாதிரி பல பல முடிய வச்சிருக்கீன்னா உன் மூளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருப்பேன்னு என்னால உணர முடியுது. அவனை முடிச்சிடுற. ஆல் த பெஸ்ட். ஏதாவது ஒண்ணுன்னா இமிடியட்லி கால் மீ. ஓகே பாய். ஏய் சேர வாடகை கடையில் கொடுத்துரு. நண்டு வருது நிறைய வருது மாப்பிள்ள. நண்டு வருது நிறைய வருது. எல்லாம் வாயில வருது. ஊடுதுன்னா வீட்டுக்கு போடா. ஏன் தொடையில உட்காந்து நண்டு ஊடுது நிறைய வருது. தலைவலி, காய்ச்சல், இருமல், வாதம், பித்தம், வயிற்று வலி, வயிற்று போக்கு யாருக்காவது இருக்கா? டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர். நெஞ்சு வலிக்குதே நெஞ்சு வலிக்குதே டாக்டர். டாக்டர் அது வயிறு டாக்டர். நெஞ்சு இங்க. இந்தா இது சாலிடர் சாப்பிடு. நெஞ்சு வலி சரியா போயிடும். சார் நான் தலைவலி மாத்திரைன்னு சொல்லுவாங்களே சார். ஐயோ தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா நெஞ்சு வலி சரியா? இப்பெல்லாம் டெக்னிக் மாறிடுச்சுடா. இப்பெல்லாம் உயிரோடு என்ன பண்ண போறான்? என்னது என்ன டாக்டர்? அதாவது கை ராசி. நான் என்ன கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீ எனக்கு 50 ரூபா கொடுக்கணும். அப்ப 100 ரூபா கொடுத்தா சார் எப்பவும் எதுவும் வராது. ஐயோ சொல்லிங்களா கொண்டு வந்துருப்பானே. மீதி 50 ரூபாய் வீட்டுக்கு வந்து வாங்கிற போற. ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்தது யார் இருக்கா? மூலம், விரைவீக்கம், இப்படி பர்சனல் பிரச்சனை ஏதாவது? தலைவலி டாக்டர். ரொம்ப தலைவலிக்குது. மண்டை உடையற மாதிரி இருக்கு டாக்டர். இந்தா நெஞ்சு வலி மாத்திரை சாப்பிடு. தலைவலி சரியா போயிடும். நெஞ்சு வலி மாத்திரை சாப்பிட்டா எப்படி டாக்டர் தலைவலி சரியா இதெல்லாம் போகும்? புது டெக்னிக். புரியுதா? நெஞ்சு வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி சரியா போயிடும். ஏற்கனவே அவன் போற மாதிரி தான் இருக்கான். என்ன சொன்னீங்க டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கை ராசியான டாக்டர். ஓகே நான் எது கொடுத்தாலும் சரியா போயிடும். ஆனா நீ எனக்கு 50 ரூபா கொடுக்கணும். சரியா போனா போதும் டாக்டர். அடுத்தது எவன் வந்து பார்த்தா? அப்புறம் யாருக்காவது ஏதாவது சொறி, சிறங்கு, குஷ்டா, அரிப்பு, டாக்டர் உனக்கு எங்கேயாவது வலிக்குதாடா? எனக்கு எங்கேயும் வலிக்கல. ஒரு 50 ரூபா பணத்தை கொடுத்துருக்கலாம். எதுக்குடா? எதுக்கா? வாடகைடா. வாடகையா? ஆமாண்டா. என் வீட்டு வாசல் நின்று வியாபாரம் பார்த்தீங்களா அதுக்கு. இது என்ன வியாபாரமா? டேய் நான் டாக்டரா? ஏய் நீ டாக்டரா இருந்துட்டு போ, இல்ல டிராக்டர் ஓட்டுறா இருந்துட்டு போ. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போ. 100 ரூபா சம்பாரிச்சு இல்ல வீட்டு வாசல் நின்று 50 ரூபா கொடுத்துட்டு போ. ஏண்டா டெய்லி இந்த தெருவுல 100 பேர் போறா வர்றா. அவங்க நீ வாடகை வாங்குறியா என்ன? ஏய் அவனுக்கெல்லாம் மொத்தமா குத்தகை விட்டேன்டா. லீஸ் எப்பறா வசூல் பண்ணுவ? இந்த வழியா டெட் பாடியா பாடையில போவல அப்ப வசூல் பண்ணுவேன்டா வட்டியோட. டேய் நான் படிச்சு வந்த டாக்டர் எங்கிட்டயே உன் கைவரிசை காட்டுறியா? விஷ ஊசி போட்டு கொன்றுவன்டா. விஷ ஊசி? ஆமாடா குடிகார பயல. டெய்லி விஷ சாப்பிடுறவங்களுக்கு விஷ ஊசி. குடிகார கொலகாரன மாதிரிடா. சொரிவிடுவேன். தலைவலி, காய்ச்சல், வயிற்று வலி, விஷ ஊசி, குண்டு பகரு. மாப்ள இருந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கணும்.